அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் பகுதி. இதில் இன்று அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி இலக்கண பகுதி. வினா விடை, அடுத்தது பொருள்கோள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்த இயல் 5 கற்பவை கற்ற பின் பகுதி. அதில் மேலே உங்களுக்கு கூடுதல் சிறுவினா ஒன்று கொடுத்துருக்கு. இந்த பகுதியோட அதுவும் இணைஞ்சிருக்கு. அந்த பகுதி வேணால் சேர்த்து பார்ப்போம். ஆழத்து மேலே குவளை குளத்துள வாளின் நெடிய குரங்கு இதில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகைகள் விளக்குக. இதில் அமைந்துள்ளது கொண்டு கூட்டு பொருள்கோள் அமைந்துள்ளது. ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கேற்ப ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்களாகும். இதனுடைய விளக்கம்: இதில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தின் வாளின் நெடியது குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். இதில் ஆழத்து மேலே குரங்கு, குளத்துளே குவளை என்ற கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு கூட்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும். இதில் ஆழங்கிறது ஆலமரம். இதில் அமைந்த கற்பவை கற்ற பின் பகுதி. இதில் 2 வினாக்கள் கொடுத்துருக்கு. வினாவை பார்ப்போம். வினா வகையும் விடை வகைகளையும் சுட்டுக. 1. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது. காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது? அறியா வினா. இந்த வழியாக செல்லுங்கள் என்பது சுட்டு விடை. 2வது வினா. அடுத்த 2வது கருத்து: எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. இதில் எனக்கு எழுதி தருகிறாயா என்பது ஏவல் வினா, எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்பது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து 2வது. உரையாடலில் இடம்பெற்றுள்ள வினா விடை வகைகளை கண்டு எழுதுக. உரையாடல்: பாமகள் ஆதிரை என்ற பெண்கள் உரையாடுவதைப் போல அல்லது பள்ளி மாணவிகள் உரையாடுவதைப் போல அமைந்திருக்கின்ற கருத்து. வணக்கம் ஆதிரை, ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறது. இது கேட்கப்பட்டது அறியா வினா. ஆமாம், கவியரங்கத்திற்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். இது நேர்விடை. அடுத்து அப்படியா, என்ன தலைப்பு? இது அறிவினா. கல்வியில் சிறக்கும் தமிழர் நேர்விடை. நீங்கள் கவியரங்கத்துக்கு எல்லாம் வருவீர்களோ மாட்டீர்களோ? இது ஐய வினா. அடுத்தது ஏன் வராமல்? இது வினா எதிர் வினாதல் விடை என்று வினாவும் விடைக்குரிய பகுதியை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.